குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். 2025 நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு வருட ஆரம்பத்தில், அதுவும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கிரகங்களின் மாற்றங்கள் ஏதாவது இருக்குமா, இந்த ஜனவரி 1க்கு ஏதாவது தனியாக நமக்கு பலன்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தமிழ் மரபுப்படி இல்லை நம்ம ஜாதகம் நம்மளுடைய ஜோதிட முறைப்படி நம்ம ஆங்கில தேதிகள் பொதுவாக கணக்கில் எடுக்கிறதே கிடையாது. சூரியனினுடைய மாற்றங்களும் சந்திரன் மற்ற கிரகங்களினுடைய மாற்றத்தை வைத்து தான் பலன்கள் எப்பொழுதுமே சொல்லப்படும். அதன் அடிப்படையில் தான் இந்த பதிவுமே நாம் பண்ணுறோம். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தை மாதம் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம், சூரியனினுடைய பாதை மாறுகிறது. அதே போல் நமக்கு அடுத்த வருடத்தில் வரக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இதனுடைய பெயர்ச்சிகளையும் வைத்து தான் பொதுவாக நம்ம உலக நிகழ்வுகளாக இருக்கட்டும், ராசி பலன்களாகட்டும் சொல்லுவோம். அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய இந்த பதிவிலையும் அதை வைத்து தான் நம்மளுடைய ராசி பலன்கள் அமைந்திருக்கிறது. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது? கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா 2025 இந்த 2025 தனம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு பகவான், ஏன்னா இவ்வளோ நாள் சனி 6ல் இருந்தார். ஸோ தனம் இருந்தாலும் அதே சமயத்தில் ரோகமும் உண்டு. சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதுக்கும் ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கு இப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் 12ஆம் இடத்திற்கு போகிறார். நிறைய உடல் உபாதைகள் எல்லாமே குறையும். அதே சமயத்தில் இந்த வருஷம் கடன் வாங்கினேன், இதை எப்படி அடைக்க போகிறேன் அப்படின்னு பயந்தவங்களுக்கு எல்லாமே வருமானங்கள் இருக்கும். கன்னிராசிக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக்கேஜ் ஆஃப் மணின்னு சொல்லுவாங்க. பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் ஏதோ ஒன்று தடையாக எனக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி வர வேண்டிய பணம் எனக்கு நாளைக்கு கூட வரலாம், ஆனால் வரல, ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த தனம் வருவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த வருடம் அமைய போகுது. ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு வருடமாக 2025 உங்களுக்கு இருக்கும். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு குரு பகவான் இப்போ பாக்கியத்தில் இருக்கார். ஸோ நல்ல ஒரு யோகமான ஒரு காலம் இவங்களுக்கு. இந்த குரு மே மாதம் மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இவர்களுக்கு இந்த குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு விடுவார். சனி பகவான் 7ஆம் இடத்துலையும் குரு பகவான் 10ஆம் இடத்துலையும் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய சேவிங் என்னென்னா, இந்த ராகு 6ஆம் இடத்துல வர்றது தான். குரு 10ல் வந்துட்டாரே வேலை போயிடுமோ, குரு 10ஆம் இடத்துல வந்துட்டால் வியாபாரம் நமக்கு நஷ்டமாயிடுமோ அப்படிங்கிற பயமே வேண்டாம். நமக்கு இந்த ராகு பகவான் 6ஆம் இடத்துல வர்றதுனால தனம் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தை எந்த விதத்துலேயும் நமக்கு அது தடையாகவே இருக்காது. ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு போராட்டமான ஒரு காலமாக இத்தனை நாள் இருந்தாலும் கேத்து பகவானின் மாற்றமும் ராகு பகவானின் மாற்றமும் இவர்களுக்கு வாழ்க்கையில் தனத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாகவே அமைகிறது. உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன்ஸ், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடமாற்றங்கள், யாருக்கெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அது, இல்லைனா புதுசாக வேலைக்கு சேர்றது, இது நாள் வரைக்கும் நான் ஃபாரின் போகணுன்னு நினச்சேன், எனக்கு வீசா த்ரூ ஆகலைன்றவங்களுக்கு வீசா கிடைத்து வெளிநாட்டு சென்று அங்கு ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகிறது, இது எல்லாமே சூப்பராக அமையக்கூடிய ஒரு டைம் தான். இந்த சனி பகவான் நமக்கு 7ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். ஸோ நீங்கள் கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, இந்த வருடத்தில் கல்யாணம் எல்லாம் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிகாரங்கள் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணுறது நல்லது. 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் கொஞ்சம் திருமண விஷயத்தில் இல்லை புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன தான் நமக்கு நேரங்காலம் நல்லா இருந்தாலும் கோச்சாரத்தில் இந்த சனி ராகு இவங்கெல்லாம் 7ஆம் இடத்தில் இருப்பது சில பிரச்சனைகளை நமக்கு கொடுக்கும். இது நாள் வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் இப்போ 6ஆம் இடத்திற்கு வராரு. 6ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு போகிறார். ஸோ திருமணம், புதுசாக திருமணம் செய்தவர்கள், திருமண வாழ்க்கை, இல்லை இனிமேல் தான் நான் திருமணம் செய்ய போகிறேன், இவங்க எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இதற்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம், இல்லை என்ன ஆலயங்கள் சென்று வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த 7ஆம் இடத்தில் கண்டத்தில் வரக்கூடிய இந்த சனி பகவானுக்கு வந்து மதுரை மாவட்டம் தேனியில் அமைந்திருக்கக்கூடிய குச்சனூர் சென்று அங்கு சனீஸ்வர பகவானை வணங்கிவிட்டு வருவது ரொம்ப நல்லது. திருக்கொள்ளிக்காடு சென்று அங்கேயும் நம்ம சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யலாம். கண்டத்தில் வரக்கூடிய இந்த சனி பகவானுக்கு ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையில் காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் இருக்கக்கூடிய சனி ஹோரை, இந்த டைமில் நம்ம வந்து காக்கைக்கு அன்னமிடுவது, இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்தில் போயிட்டு அவருக்கு ஒரு பாலபிஷேகம் செய்கிறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நமக்கு சனி பகவானுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிகாரமாகும். ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் நமக்கு உறுதுணையாகவே இருக்கும். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனையை வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசையிலேயும் குலதெய்வத்தை வணங்குவதும், குலதெய்வத்திற்கு சென்று பொங்கல் வைப்பது, குலதெய்வ பிரார்த்தனை செய்வது, இது அனைத்துமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒன்று. குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு மறைவு ஸ்தானத்திற்கு வந்த பிறகு மே மாதத்திற்கு பிறகு வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில் வியாழக்கிழமைகளில் பச்சரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்து வந்தால் குரு பகவானின் இந்த 10ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதற்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது. ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு 2025ல் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலையை கிடுகிடுன்னு ரிசைன் பண்ணுறேன், வேறு வேலை தேடுறேன் அப்படின்னு இல்லாமல் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து அமைதி காத்து இதுலேயே நான் நல்லா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை சட்டுன்னு விடாமல் இருப்பது நல்லது. வேலையை விட்டுட்டு வேலை தேடினீங்கன்னா கிடைக்கிறது கஷ்டம். அதனால் இருக்கிற வேலையவே கொஞ்சம் நிதானித்து நீங்கள் செயல்பாடு பண்ணலாம். இல்லை நான் வெளிநாடு போகிறேன், எனக்கு அங்கே வேலை கிடைக்கும், இல்லை அங்கே எனக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வீசாக்கெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கும்போது அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனால் நமக்கு பொருளாதாரத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. பட் 10ஆம் இடத்தில் குரு பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் நான் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து அதை முடிவெடுப்பது நல்லது. பெண்களுக்குமே நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். வரவேண்டிய சொத்துக்கள், வரவேண்டிய பண பாக்கிகள் எல்லாமே உங்களுடைய குடும்பத்திற்கு வந்து சேரும். எந்த விதமான ஒரு மனக்குழப்பமும் கன்னிராசி நேயர்களுக்கு தேவையில்லை. 7ஆம் இடத்தில் சனி பகவான் வரக்கூடிய காலகட்டம் மட்டும் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவது நல்லது. இல்லை இந்த காலகட்டத்தில் நான் திருமணத்தை ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க புத்திசாலித்தனமான ஒன்று. நமக்கு 2ஆம் இடத்துல கேத்துவும் 8ஆம் இடத்தில் ராகுவும் வரக்கூடிய, நமக்கு 12ஆம் இடத்தில் கேத்துவும் 6ஆம் இடத்தில் ராகுவும் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானத்திற்கு வழியாக இருந்தாலும் கூட சனி பகவானின் மாற்றமானது குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை நமக்கு கொடுக்கலாம். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த வருடத்தில் கூத்தனூரில் அமைந்திருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியை சென்று வழிபாடு செய்து அங்கு ஏழை மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் பேனா இது எல்லாமே வந்து ஒரு அன்னதானத்தோடு இதெல்லாம் வந்து நம்ம அன்னதானங்களும் இந்த நோட்புக் தானமும் வந்து செய்கிறது நல்லது. கூத்தனூரில் அமைந்திருக்கக்கூடிய சரஸ்வதி தேவிக்கு உங்களினுடைய குழந்தைகளுக்கு என்ன வயது முடிந்ததோ முடிந்த வயதிற்கான தீபம் ஏற்றி வழிபாடுகளும் செய்ய நல்ல கல்வியில் தேர்ச்சியும் தடையில்லாத ஒரு கல்வியும் இவர்களுக்கு அமையும்.